அப்புறம் சண்டை போடலாம். போய் தண்ணியாக குடிப்போ. மதிய தண்ணி வந்துடுச்சு, லஞ்சு டைம் முடிச்சு போ. சண்டை போடுறாங்க இப்போ 2 பேரும் ஆம்பளை தான் போக்கடா. ஏடா ஹே வரைக்குதுரா புத்தலகே ஓடியா 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 ஓடியா. உன் புத்தியை காட்டுற வச்சியா போகும்போது அந்த களவாணி தரத்தான் அடித்தாலும் போக மாட்டேன். பயம் இல்லை, பயம் விட்டு போச்சு உனக்கு. இந்த பக்கமும் பருத்தி, இந்த பக்கமும் சோளம் விட்டா அடித்து உழைப்பிடுவாங்க பாரு. இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க. தண்ணி குடிச்சு வெளியேற வரைக்கும் சிரமம் தான். ஓடு 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 தண்ணியாக குடி. ஓடு ஓடு தண்ணியாக குடி. ஓடு ஓடு புளிமாடு போகிறா. நீசா நடக்க முடியா யாத்தே முள்ளு குத்து வேறு நடக்கமா இல்லை. பொறுமையாக வா, போய் தண்ணியாக குடிப்போம். பூச்சே தண்ணி வருது, பூச்சே தண்ணியாக குடிச்சா போவோம். ஓடு பூச்சே ஓடு ஓடு ஓடு. அங்கே தான் தண்ணி வருதா. போட மூடுறோம் அமைச்சர். இறங்க 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 போட உள்ளே போகடா. வா 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 இந்தா 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 இந்த வருது வர தண்ணி ஓடிய ஓடி தா இந்தா 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 இந்த வருது வர தண்ணி ஓடிய வாங்கடா. உங்களுக்கெல்லாம் மேய்ச்சலும் கொடுத்து தண்ணியும் கொடுத்தா ரொம்ப மெட்டு பண்ணுது. வா 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 ஓடிய 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 ஓடி ஓடி இந்தா 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 தண்ணியாக குடி தண்ணியாக குடி. தண்ணி ஓடிக்கிருக்கு, நான் ஆஃப் பண்ணிக்கிற வண்டி தான் போதும். இந்த தண்ணி கிணறு எட்டி பார்க்காதீங்க, போய் தண்ணியாக குடிங்க. வா ஓடியா பூச்சை, வா பூச்சை காக்கா பூச்சை ஓடியா இந்தா 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 தண்ணியாக குடி. மயக்கா அங்கங்கே வரீங்க, தண்ணி இங்கே இருக்குது, அங்கே ஸ்பெஷலாக இருக்குது. போய் பைப்பு கிட்ட போய் தான் குடிக்கணுமா? எங்கே வரீங்க வரு தண்ணி எங்கேயும் குடிங்க, எதுவும் தண்ணி தான். தண்ணியாக குடிங்க. இறங்க இறங்க மாட்டா கிணத்துக்குள்ளே இருக்கான். கிணறு எட்டி பார்க்க மசூட்டியே எத்தனை தடவை சொல்கிறேன். பார்த்து ஏறு பா 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 பொறுமையாக போங்க. கிணறுக்கிட்ட ஓடி பிடிச்சிரு. ஓகே வா ஓடியா ஓடியா வாடா வாடா வெள்ள மொழி. பா 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 இறங்க 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 போதும் போ. நல்லா மேய்ஞ்சிட்டிங்களே போதும். வாங்க அம்மாக்குள்ளே போவோம். வயிறு நேரம் முழு வயிறு நிறைஞ்சிச்சு போங்க. ஓடி இறங்க 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 பா 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 ஓடி 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 இறங்க நேரம் போ வீடு போ. திருப்பி அக்கா தான் போகிறீங்களா? போதும் வயிறு நிறைஞ்சிச்சு. நல்லா அப்படியே ஜாலியாக அப்படியே ஆடுறேன். நல்லா விளாடுங்க. வயிறு நிறைய ஆளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தவிக்க வைப்பீங்க. வயிறு நிறைஞ்சா ஏற்றி டோக்கியோ பாரு. வள முடியும் ஏற்றி இற வயிறு நிறைய வரைக்கும் கொண்டுருவீங்க என்னை போட்டு. ஓடியா 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 பா. கீரி தவிடா மலிச்சுண்டு தவிடா கீரி தவிர்த்த வித்தியாசம். தவிடா கீரி நட வா ஓடியா பழம் பாண்டே வாங்கடா போங்கடா. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். என்ன வைரம், மதியம் 1 மணி ஆச்சு. இன்னார கிளம்பி நினைக்கிறீங்களா? நம்ம வந்ததே 10:30 வந்துட்டேங்க. அப்போ சீக்கிரமே மேய்ச்சல் அந்த சோளக்காட்டில் விட்டோம். அங்கிட்டு விட்டுருந்தோம், இன்றைக்கி இங்கிட்டு சுற்றி விட்டுருந்தோம். இன்றைக்கி கொலையாக கொண்டுட்டாங்க, எங்கிட்ட அங்கிட்டு ஓட விட்டாங்க. இப்போதான் வீடியோ எடுக்கவே முடியல. நானும் அண்ணன் தான் 2 பேரும் சேர்ந்து மேய்ச்சோம். ஒரு ஆளாக மேய்க்க முடியாது, ஒரு ஆளாக மேய்ச்சா கிறுக்காகி மென்டல் ஆக்கி விட்ருவாங்க. சரி வாங்க நம்ம கம்மாக்குள்ளே தான் போகிறோம். எங்கிட்டு போங்க என்ன பண்ணுங்க, இதிலே போய் படுத்தாலும் சரி, மரத்துக்கீழே இல்லை மேய்ஞ்சாலும் சரி, என்ன பண்ணுங்க. ஆத்தே பால் வேறு கொடுக்குறேன் நம்ம எலி மகன். ஆத்தடி ஆமாம் இப்போ தான் பிறந்திருக்கியா, 1 வாரக்குள்ளே பால் கொடு. ஒடுங்க போகிறப்போ அவன் இளந்தாரி பிள்ளை ஆகிட்டான். ஏனே வெல்ல முடியானே, நீ தான் வழி காட்டியா தலைமை அமைச்சரா? எங்கே வந்து விடுறவர் நேரம் அங்கிட்டு கொண்டாட அந்த கறிக்கட்டைக்குள்ளாம் சுற்றி விடுறான். போய் அங்கிட்டு போய் என்னால் அந்த பட்டையர்களை போய் நிப்பாட்டாலும் சரி. இங்கிட்டு சூடு வரைக்கும் மேய்ஞ்சி அப்புறம் வெட்டியா போவோம். பால் இருக்கா தாயாடுகள் எல்லாமே. வாங்க ஓடி அங்கிட்டு போவோம். வர நடக்கிறாங்க ஒரு ஏன்டா கம்மாக்குள்ளே வரப்பட்டு அழுகிறாங்க. ஒரு அழுதுகிட்டே வராங்க. தாங்க ஒரு 10-20 ஆடுகள் வரவே மனசு இல்லை. இந்த முன்னாடி போகிறாவர் நம்ம தெனா விட்டு என்னான்னு தெரில. இன்றைக்கி தெனா விட்டு என்னை கிறுக்காக்கிட்டா. அதே போல் போகிறாவர் நம்ம பலூன் பைசு. அவள் அதை விட இன்றைக்கி 2 பேரும் இன்றைக்கி என்னை அமாவாசைக்கு இருக்கு பிடிச்சி தோலை. ஆத்தாடி ஆத்தா அப்படியே இந்த தெனா விட்டு ரோட்டில் அந்த ஊரில் வீட்டிலேருந்து கிளப்ப அந்த பசியில் நேற்று பசி இன்னைக்கு வரைக்கும் அவுத்தோடனே எப்படா நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ரோட்டில் ஓட்டு பாய் திரும்பண்டு அவளும் பழுனும் ஒரு 10 ஆடை கிட்ட இழுத்து போய் அங்கேருந்து கரைக்கிலே இறக்கி ஒரு தோட்டத்தில் வந்து சீமப்பூலில் போய் திண்டு. இந்த சீமப்பூல் 100 சீமப்பூல் இருக்குது. அங்கே போய் இன்னொரு தோட்டத்தை போய் வாய் வச்சு போட்டு விட்டாங்க. இன்றைக்கி நல்ல வேலை யாரும் தோட்டக்காரர் இல்லை. இருந்தாங்கன்னா பஞ்சாயத்து தான், பெரிய பஞ்சாயத்து. என்னன்னு தெரில, பசி மயக்கத்தில் ஓட்டாங்க. சில நேரத்தில் அம்மாவாசைக்கு இருக்கு பிடிக்கும், பௌர்ணமிக்கு சேர்ந்து கிறுக்கு பிடிச்சோல 2 பேரும் ஓட விட்டாங்க. அப்புறம் அடக்கி நிப்பாட்டு 11:30 போல் தான் இந்த சோளக்காட்டில் விட்டு நிப்பாட்டி வச்சு 2 பேரும் 2 மேய்ச்சங்க. அப்படி மேய்ச்ச போல் தான் நண்டா புல்லும் கிடச்சி சோளம் கிடச்சி. நான் என்னடா வரலான்னு பார்க்குறேன். நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். இது எப்படி வர ஆத்தே அண்ணன் தங்கச்சியும் படுத்துக்கிட்டாங்க. சந்தோஷம். எப்படி படுத்துக்கிட்டாங்க எது பாபி இங்கே படுத்தீங்கன்னு அப்படி ஒரே சாயந்தரம் வரைக்கும் பொழுது ஓட்டலாம் வைக்கிறேன். தூக்கத்தை பாரு, தூக்கம் சொக்கிருச்சு. வாங்க இந்த மரம் வேணாம். இந்த மரம் கொஞ்சம் முள்ளாக இருக்குது. பாதி ஆடு படுக்க முடியாது. வாங்க இன்னும் 2-3 நாளாக கும்மாலாக இருக்க மரத்தை பிடிப்போம். அப்போ தான் எல்லோரும் ஒரே இதாக நல்லா ரெஸ்ட் எடுக்க நல்லாயிருக்கும். நீஸ்குட்டி கிறுக்கு கிரேஷை உங்கள் டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா? அக்னியே இங்கிட்டு இருக்க என்ன மேய்ச்சியா? கருத்து ஆட்டையை போட்டு பிறக்கணியா? போத கூட தெரியல போத. வரு மசக்கிட்டே மகனு ட்ரைனிங் கொடு. திண்டு வரலாம்ல போத. பரவாயில்ல என்கிட்ட மேய்ஞ்சி கொஞ்சம் வயிறு பரவாயில்ல. என்ன தயங்கி நிற்கிறீங்க ஸ்டக்காயி? முன்னாடி போக மனசு இல்லையா? நீ போ நான் போன்ட்டுருக்காங்க. ஊமிச்சு ரசிக்கிற மன்றம் நடந்து முன்னாடி வா. அப்படியே நின்றுக்கு இருக்க. வாங்க ஓடியா வாங்கடா.
நம்ம முந்தா நாள் இதே தோட்டத்தில் அந்த சோளத்தில் விட்டோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா கருது சின்ன கருதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ விட்டு அந்த 3 குண்டில் வந்தீங்கன்னா கருது பெரிய கருதாக ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நெருக்கமாக நடாமல் கொஞ்சம் விட்டு நட்டுதாங்க. விட்டு நடாத்தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காத்தோட்டம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும், அதாவது மகசூல் நல்லா கிடைக்கும். அது நீங்களே பாருங்கள். டைனோஸே இங்கே வரு, செந்தட்டி அப்புறம் தின்னலாம். அங்கே ஒரு எத்தோ திண்டி கருதுன்னு வரும், உனக்காக வச்சுருக்கேன். நீ திண்டு செமிச்சிக்கிடுவேன். அடிச்சு தின்னு பிள்ளை விட்டுறாது. கருவச்சே அந்த கருவச்சி எடுத்துக்கிறேன். அவன் உனக்கு கொடுத்த இல்லை, அவனுக்கு கொடுத்தேன். எடுத்துட்டு ஓட அங்கிட்டு விட்டுறாத, கீழே ஓட்டுறாத. தின்னு கீழே ஓட்டுறாத. அடிச்சு தின்னு. கண்ணு வை வேணுமா ஆட்டின்னு சொல்லக்கூடாது. தற்கோரு வந்து பார்த்தாங்க என்னை கொண்டுருவா கரடி. சார் தின்று ஆனால் செமிச்சிக்கிடுவேன். இல்லை அப்புறம் ஆத்தி கீழே ஓட்டுன்னு அடிச்சு தின்னு முழிக்கிறு. ஆத்தாடி ஆத்தா பூச்சே இந்தா 2 பிள்ளை வத்தவளை 2 பிள்ளை பற்றி செமிக்கின்றா தின்னு. உனக்கு கொடுத்தல கரடி, நீ கொடுத்தத ஃபுல்லாக கீழே ஓட்டுப்பிடு. பூச்சே எத்த தண்டி இருக்கோரு பார்க்காம இருக்கியா? இந்த தின்னு போகிற தின்னு அடிச்சு தின்னு. இந்த கடை கோர்ற கீழே எல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. யாரு சரி வா இந்த கரடி தின்னு. அது நீ செமிச்சிடறேன் எப்படியா தின்னு. இப்போ வர பாபி வரையா யார்த்து எத்தனை இருக்குது? இங்கே ஒன்று இருக்குடா, இந்த இருக்குது இப்போ தான் நான் கொடுத்தேன். பண்ணப்புறம் நீ எடுத்துக்கோ தின்னு முடிச்சா தின்னு. எத்தனை பேர் வரீங்க? இவ்வளோ கொடுத்துட்டே இல்லை போங்க. அவளுக்கு தான் கொடுக்காம இருக்கேன், அவளுக்கு இன்னொரு கொடுப்போம். இந்த டைனோஸே சுற்று போடுறாங்க. இந்த தின்னு எடுத்து கோடி எத்தனை பேர் மாட்டாங்க. போச்சு போ, விட மாட்டேன் போ. கண்ணுன்னு தெரியாமல் காதை இந்த தின்னு. வேறு கூப்பிட்றேன், காதை காம தின்னு. வேஸ்ட் பண்ணிடாத. இந்த இருக்கா நம்ம டைனோஸ் தாங்க நிறைய நான் எடுத்து கொடுத்தேன், பெருசாக எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அவள் செமிச்சிருவா. பண்ணை மரம் கொஞ்சம் செமிச்சு பழகிட்டா, புளிய மரம் செமிச்சு போயிட்டா. தாயாடுகள் 3/4 நிறையா எடுத்து கொடுத்தேன். நடா ஓடியா வாங்க. ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சி ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி நான் படிப்பீங்களா? குதிரை பாண்டி குதிரை பாண்டி என்ன தவிர நல்லா பரவாயில்லைங்க. இதெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போனேன்டா பகிருக்கு குறைஞ்சி போச்சுன்னா கத்திவாங்க. அப்படியே எனக்கு ஏதாவது கொண்டு வாடா பசிக்குதுடான்டுவான். பயவில்லை அந்த கை தீவனம் வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த கொஞ்சம் பரவலாமல் இருக்குது. டைனோஸை பிடிச்சிட்டா கரெக்டாக, அந்த பெரிய மரத்தை பிடிச்சிட்டா. டைனோஸை சும்மா வலது காலில் எடுத்து வச்சு உள்ளே போய் நல்லா தூங்குங்க. சாரை வேறு விழுந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றுக்கு ஆகாத சாரை விழுந்துக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன வந்தா இல்லை வரலைன்னு தெரில. வாங்க, உங்களுக்கு என்ன தனியாக எதுவும் ஸ்பெஷலாக கூப்பன் நம்ம மைக்கு வச்சு அப்படியே வர்றதுக்கு அழுகுறீங்களே ப்ரோ, கருதெல்லாம் திங்க போகிறீங்களே, அது கொஞ்சம் வகுறு ஊதாதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க. எல்லாம் முக்கால்வாசி தாயாடுக்கு கொடுத்தேன். அதே போல் சென்னையாடு நம்ம குட்டி மாங்க மட்டும் தான் கொடுத்தேன். கண்டுமை கொஞ்சம் கொடுத்தேன். டைனோசர்லாம் சேர்ந்துக்கிடுவா. இன்னொரு விஷயம் கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் நல்லா தண்ணிக்கே விட்டேன், மதிய தண்ணியாக. அது வரைக்கும் விடவே இல்லை. நம்ம கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு கரு தான் கொடுத்துருப்போம். அந்தளவுக்கு அதுவும் பிறக்கிருக்காது, ஒன்றுமே இல்லைங்க. நானே தெரி என்ன கொடுத்தேன், அந்தளவுக்கு ஊதாது. இதுவே நம்ம தொடர்ந்து டெய்லி அதிலே விட்டோம்னா கண்டிப்பாக வகுறு ஊதி கழிய ஆரம்பிச்சிடும். அவங்க சீட்டை பிடிச்சி கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒன்றும் வெயில் அடிக்கலை, மழையும் பெய்யலை. பழுனே காலையிலேருந்து என்னன்னு தெரில, என்ன நீ மென்டல் ஆக்கி விட்ட பழுனே. ஏன் இப்படி சோளத்தை போட்டால் ரோட்டில் போட்டால் அப்படியே பறக்கிறா பைவில்? யாராவது அடிச்சு விட்டா என்ன செய்வ நீ? செனக்குட்டி வேறு ஏற்கனவே ரொம்ப இதாக இருக்க. கூசாமல் போய் எங்கேயும் போய் வாய் வைக்க வேண்டியது. படு நல்லா அசை போட்டு இருக்கிற சின்னதை செமிங்க. அப்படியே ரெஸ்ட் எடுத்து டைனோசர்ஸு அப்படியே எல்லாம் படுங்க. நண்பர்களே, நான் இப்போ ஊட்டமாட போகிறேன். நீங்களும் போய் நைட்டு டின்னர் முடிச்சுருங்க. நான் இப்போ லஞ்சம் முடிச்சிடுறேன். இதுக்கு மேலே என்னெல்லாம் பாடி தாங்காது. நீ ஓடி எனர்ஜி எல்லாம் அனைத்தும் ஹார்லிக்ஸ் போன் விட்டா அப்புறம் வேறு என்னென்ன சாப்பிடணும், சாப்பிட்டா தான் எனர்ஜி வருமா? அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு ரைஸ் சாப்பிடுவோம். நீங்களே சாப்பிட்ருங்க, நானும் சாப்பிட்றேன். இப்போ தான் அப்படியே ஒன்று சொன்னாப்பில் படுத்துருக்காங்க. லைட்டாக சாரை விழுகுது, உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக விழுகுது. இருந்தாலும் ரொம்ப விழுந்தா தான் அசை போட மாட்டாங்க. இப்போயே அசை போட்டால் கொஞ்சம் செமிச்சிருவாங்க. நல்லா அசை போட எல்லோரும் அசை போடுறாங்க. ஒருத்தனை தவிர, இந்த குதிரை பாண்டி தவிர வேணாலும் அசை போட மாட்டேன்றான். அசை போட்டால் தாங்க சோளம் செமிக்கும், இல்லாட்டினா ரொம்ப கழிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அசையாமல் நில்லுங்க எல்லாரும். இணைய படுத்து எங்கிட்டு போகாதீங்க. ஆனால் அப்போ பார்க்குறேன், மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம கிரிக்கெட் பேட்ஸ்மேன் கணக்கா அந்த பேட்டை வச்சு வாரிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வாரிக்கிட்டே இருக்கேன், படுக்க மாட்டேன்ற. மிஸ்டர் மாப்பிள்ளை, ஏன் படுங்க, கொஞ்சம் நின்று அசை போடுங்க. இங்கே என்ன மழை நம்ம மொத்தமாக அரிச்சிட்டா போகுது. ஒன்று நல்லா அடித்து ஊற்றணும், இல்லாட்டி பெசாமல் மழை எதுவும் பெய்யாமல் இருக்கணும். ஒன்றுக்காகாமல் ஒரு சாரை விழுந்துக்கு இருக்குது. இந்த சாரை இதே மாதிரி சாரல் இப்படியே விழுந்துக்கிட்டே எப்படி சொல்ல, ஒரு வருஷம் கொடுத்தா கண்டிப்பாக அதெல்லாம் தண்ணி வந்திருக்கா. 1 வருஷம் வரைக்கும் எப்படியே விழுகணும். அப்படி ஒரு சாரை விழுந்துக்கா. வாசம் வச்சா கூட தண்ணி நல்லா சேர்த்து ஊற்றினது நல்லா இருக்கும் நினையும். இது அப்படி கூட விளையாமல் இப்படியும் விளையுது. ஆனால் கேரளா பக்கம் நெய்ட்டாக கொஞ்சம் நல்லா மழைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்துக்குள்ளே புயல் கரையை கடந்துடும். அவங்களுக்கு பக்கம் மழை நின்றுச்சுன்னா நம்ம பக்கம் அதுக்கப்புறம் தான் வெயில் அடித்து அதுக்கப்புறம் நமக்கு மழை பெய்யணும். அப்போ தான் அதுக்குள்ளே நடுவாடி வந்து கடைசி ஆடி வந்து எங்கிட்டு ஆவணி மாதம் ஆகப்போதான் தெரில. அக்னியே நேற்று ஒரு கெட்ட தூங்கணும். அப்படியே வந்தோடனே தண்ணியாக குடிச்சுன்னு மதியம் தூக்கம். இன்றைக்கி அப்படியே என்னன்னு தெரில. நல்லா ஆனால் நல்லா பிறக்கினாங்க. கருதை பிறக்கிட்டு ஓடுறா. குறியிடுறேன் பிடிங்கி போட்டுக்கு ஓடுறா உள்ள. என்ன வாயில் கடிச்சிக்கிட்டு பரவாயில்ல. நீ அவங்க அம்மி எனக்கா, அவங்க பாட்டி எனக்கா
பையவில் நல்லா களவாண்டு பழகிறேன். இப்போ கூடவே இருக்க எங்கிட்ட நெத்தி புட்டு அவன் பிள்ளைய கடத்தி போயிடுவாங்களா? இன்னும் கண்ணில் ரத்தம், கண்ணில் உண்ணி இருந்திருக்கு. எப்படியோ வந்தா தெரியுதா ரத்தம் வந்துச்சு. பரவாயில்ல, அந்த கோழி கொத்திருக்குன்னு நினைக்கிறேங்க. கோழி தாங்க அப்படி கொத்தும், அப்படியே புண்ணாக போகுங்க. ஒரு தடவை கொத்துச்சு ரொம்ப புண்ணாக போகும். நீ நிற்கிற சரியில்லை, என்ன தெரியல, சுறுசுறுப்பு இல்லாமல் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படித்தான் இருக்காங்க. செம்பிக்கிற சத்து இல்லை பைவிலைக்கு. அதுக்கு இவன் கூட பரவாயில்லடா. நம்ம மூலி என்ன காதானே வித்தியாசமாக இருக்குது. காதை காது உங்கள் அப்பனை கூட பெரிய கதை இருந்துச்சு, உனக்கு ரொம்ப சின்ன கதை போச்சாடா. இனிமேல் தான் வளருமா? இவன் செம்பிச்சு நல்லா ஆசைப்பட்டாங்க. இவன் பரவாயில்ல. பைலட் பாபி என்ன உருண்டு கொடுக்கீங்களா? வாங்க மேய்வான் போதும், நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. சாரலும் இல்லை, இப்படியா அப்படியே போய் சுற்றுவோம். இல்லாட்டினா இப்படியா சவுக்க பக்கம் போகணும், இல்லாட்டி வயக்காடு பக்கம் போகணும். என்ன வயக்காடு போகிறீங்களா? ஒரே நடைய நடந்துக்கு இருக்கீங்களே ஏன் யாத்தை? இவங்க நடக்க வைக்க போகிறாங்க ஒரே தான். பைபிள் அப்படியே நடந்துக்கிட்டே திரிய வேண்டியது. அவங்களுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் நம்மளும் கூட லைட்டாக வாக்கிங் நடக்கிற மாதிரி போய் நடந்து வரணும் போல. அந்த அன்றைக்கி மாதிரி சுத்த விட போகிறேன், கம்மாயை சுற்றி காட்ட போகிறாங்க. ரோஸ் பாண்டியே எங்கடி தங்கச்சி விட்ட? ஏண்டா தங்கச்சி எங்கட விட்ட? கருப்பட்டியா இல்லை ரோஸு? கேமராக்கு முத்தமாக கொடுக்குறா. எங்கே இருக்க அந்த வரலா? எங்கிட்ட இருந்தா? கருப்பட்டியே முடியா வக்கனி யார்? அம்முனியா? ஓ எல்லாம் ஒரே மணிங்க இருக்குது. கருப்பட்டி எங்கே போனா நீ? அம்முனி ஏன் அம்முனி அத்தே சத்தமாக கத்தனா என்னவா? குட்டியம்மா வா, நடந்து கொடுத்தா பசி கொடுக்கும். நடந்துக்கிட்டே தெரியும். வாடா சமரப்பாண்டி இப்படி நடந்துக்கிட்டே போகிறான். இவ்வாறு இப்போ பணமாக நடந்துட்டா. என்ன வேகமாக வந்தீங்க? கடைசியில் இந்த மொட்டை கணத்துக்குள்ளே நின்றுட்டாங்க. இங்கே ஒருத்தி படுத்துக்கு இருக்கா சிட்டுப்புல. நல்லா வருவீங்கடா. அங்கே சண்டை போட்டுக்கிருக்காங்க இவங்க 2 பேரும். நான் எங்கேயோ போயிட்டாங்க, வயக்காடு போயிருப்பேன் நினச்சேன். நல்லா வருங்கட்டா. என்ன சார் என்ன நீ தான் முன்னாடி கொடுத்தா விரும்பாட்டியே? என்னடா பண்ணுறீங்க? வாங்கடா போம்டா. எங்கள் நேரம் வந்தால் படுத்துக்கிறது. என்ன ட்ரைனிங் எடுக்கல? கீரி தள்ளு கீரி தப்புடா. மலிச்சுட்டு வாடா. பார்க்குறேன் தம்பி விளாட்றா. அவன் எப்படி விளாட்றாங்க ஒரு இல்லை கீரி. அன்னைக்கு விழுந்த பார்த்தியா? அதுக்குள்ளே மறந்துருக்க மாட்டேல. பயிலும் சேதுக்குள்ளே விழுந்து. ஆனால் பரவாயில்ல, தத்த கப்பத்துக்கு வந்துச்சிட்டா. போயிட்டு வர்றதுன்னு தெரில, போகிறோன்னு தெரில. அமைதியாக ரொம்ப நல்லவன்டா. ஏன்னா எனக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேறேன். நீங்கள் வரவையில் சேட்டை இந்த விற்காமல் இந்த வெள்ளமட 2 மீன் படு சேட்டை வந்து எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? அதான் நான் பார்த்தேன். நான் கூட அவனுக்கு இந்த அங்கே ஒருத்தி உள்ளே நிற்கிற பலூன் பாய்ஸு டைனோஸை எப்படி கருது நல்லா நிறையா கொடுத்து பரவாயில்ல. எங்கிட்ட கொஞ்சம் பார்த்து கருதை திண்டு அதிலே வகுத்த நப்பிட்டா பய உள்ள தண்ணி நான் வயவில் குடிக்கவே இல்லை. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கைப்பாலே இப்படியே நிற்க போகிறீங்களா? போராட்டம் பண்ண போகிறீங்களா? நாங்கள் மேய மாட்டோம்ண்டு இங்கே ஆடு வெட்டிக்கிருக்கேன் பையவில். நம்ம கச்சா தான் தெரிஞ்சு பருவ வரப்போகுது. ஏன்னா சோளக்காட்டுக்கு மேய்ஞ்சிருக்கால வரப்போது. தண்ணி இனி குடிக்க போகிறீங்களா? இல்லை இங்கே திருப்பி மாட்டையா போகிறீங்களா? பாடுங்க சாயந்தரம் இன்னும் ரவுண்டு போய்க்கிடுவோம். வரி எப்படி படுக்க? இங்கே ஒரு அக்னி தூங்கிட்டா. நல்லா வருவீங்க தான் தூங்குறா. ஒரு நல்லா தூங்குங்க. கோகோ அத்தே காதாடி டிசைனாக இருக்குது. தூங்க எல்லாம் நல்லா தூங்க. எப்படி வந்து நின்றுருக்காங்க தண்ணியை பார்த்த மாணிக்கு. தண்ணி யாராவது குடிக்க 3 பேர் தான் குடிக்கிறாங்க. தண்ணி வேணாமா? பார்த்துக்க. நாளைக்கெல்லாம் எந்த ஓட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறது தெரியல. தண்ணி குடிச்சிட்டு வாங்க கிளம்புவோம். பாருங்க ஒத்த புல்லு மேய மாட்டேன்றாங்க. பாருங்க அப்படியே நானும் வாய்க்காடெலாம் சுற்றி போகிறேன். வந்து எப்படி நிற்கிறாங்க பாரு. மேய முடியாது, என்ன செய்வேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. சிலையாக நிற்கிறாங்க. ஒருத்தர் வடக்க பார்த்த மாதிரி இருக்கிறேன், ஒருத்தர் தெக்க பார்த்த மாதிரி நிற்கிறேன். எங்கிட்ட இருக்கட்டு சாயந்தரம் போய் விடலாம். என்ன கெட்ட மாடெலாம் மேயும். அப்போ மாடு போனப்படி நம்ம ஒரு 6 மணி போல விட்டால விடலாம். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சமாக கடிக்குமே அசையாமல் அதை நினச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. எப்படியும் போய் திருப்பி 1 ரவுண்டு மேயமுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த ஒரு நாள் தான். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு நான் கத்தோட போகிறாங்க. அது தெரியுது. கரெக்டாக சொல்லி உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். யாரும் பார்த்தாங்கன்னா கொண்டு கரண்டிலாம் பார்த்தா கொண்டு வந்தா உனக்கா சின்ன கருது திண்டு விடு. எப்படியா அடித்து முடிச்சு திண்டு விடு. பார்த்தா கொண்டு வா பயவில்ல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் தேராமல் இருக்கா. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்துக்கு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா. தள்ளு என்ன நீ கிளவி எனக்கா இருக்கா? பல்லு இல்லாமல் அடிச்சு தில்லு பேட்டு. பேட்டு வாங்கினேன் பறின்னு போயிடுவேன். அவன் மோசமானுவேன். தின்னு அடிச்சு தின்று. இதெல்லாம் கிடைக்காது பார்த்துக்க. வெயில கட்டுப்படுத்த முடியலங்க. நேரம் வந்து நின்ட்டாங்க. ஒரு வாடி வாசல் இல்லாட்டி 2 மாதிரி நிற்கிறாங்க. எங்கே மணி இன்னும் 5 மணி ஆகலை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் பாட்டோம்னா அப்புறம் போய் அங்கிட்டு போடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. நைட்டாக நண்டு கிளம்பிட்டா பார்த்தீங்களா? சயின்ஸ் இருந்தா முன்னாடி கிளம்பிட்டாங்களா? சரி பார்ப்போம். நான் அங்கே போய் ஒரு ரவுண்டு சுற்றணும். இப்போ போய் மேய்கிறாங்க. கொடி நல்லா இருக்குது. கொடியை கடிக்க மாட்டேறாங்க ஓரத்தில். சோளத்தை ஆகுறாங்க. சரி பார்ப்போம். பாய் ஓடியா வாங்க. வா கிளம்புமா.